இரவு 9 PM. மழை நின்ற பிறகான ஈரமான காட்டு வாசனை. தீவின் நடுவே பழைய மரக்குடிசை. வெளியே கடல் அலை சத்தம். தொலைவில் விலங்குகளின் அலறல். காற்றில் பயமும் அதே நேரத்தில் புரியாத ஈர்ப்பும். ஜெனிஃபர் மெதுவாக குடிசைக்குள் வந்தாள். அவளது கையில் சிறிய தேங்காய்பால் கலந்த சூடான ட்ரிங்க். சூர்யா மரச்சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். மழையில் நனைந்த ஷர்ட் இன்னும் பாதியாக ஈரமாக இருந்தது. அவள் அருகே வந்து மெதுவாக சொன்னாள், சூர்யா, இந்த தீவு எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு. அவள் குரல் நடுங்கியது. சூர்யா மெதுவாக எழுந்து அவன் அருகே வந்தான். ஜெனிஃபர் தலைமுடியில் கட்டியிருந்த மல்லிகைப்பூவின் வாசனை, மழை நனைந்த அவள் சில்க் சாரி வாசனை அவனை சில நொடிகள் அமைதியாக்கியது. குடிசையின் மங்கலான லேண்டர்ன் லைட்டில் ஜெனிஃபர் முகம் தங்க நிறமாக பிரகாசித்தது. சூர்யா அவளது முகத்தை மெதுவாக தொட்டு, நீ இருக்கிறவர எனக்கு எந்த பயமும் இல்லை அண்ணி. ஜெனிஃபர் கண்கள் அவனை நேராக பார்த்தது. அந்த பார்வையில் நம்பிக்கையும் அடக்கி வைத்த உணர்வுகளும் இருந்தது. திடீரென வெளியே மரக்கிளை உடையும் சத்தம். ஜெனிஃபர் பயந்து அவன் மார்பில் சாய்ந்தாள். சூர்யா அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். ஷ், நான் இருக்கேன். அவன் குரல் அவள் காதருகே மெல்ல உரசியது. ஜெனிஃபர் உடம்பில் சிலிர்ப்பு ஓடியது. கடல் காற்று குடிசை ஜன்னலில் அடிக்க லேண்டர்ன் லைட் ஆடிக்கொண்டே இருந்தது. அந்த நொடியில் வெளியே வெள்ளை நிழல் ஒன்று மரங்களுக்குள் நகர்ந்தது. ஜெனிஃபர் திடீரென சூர்யா ஷர்ட்டை பிடித்து கொண்டாள். சூர்யா, அங்க யாரோ இருக்காங்க. சூர்யா வெளியே பார்த்தான். இருண்ட காட்டில் ஒரு பெண் உருவம் போல நின்று கொண்டிருந்தது. காற்றில் விசித்திரமான சிரிப்பு. ஜெனிஃபர் முழுவதும் நடுங்கினாள். அவளை தன் அருகே இழுத்து சூர்யா சொன்னான், எதுவும் ஆகாது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அவள் மெதுவாக அவன் தோளில் முகம் புதைத்தாள். அந்த அணைப்பில் இருவரின் மூச்சும் ஒன்றாக கலந்தது. ஜெனிஃபர் இதயம் வேகமாக துடித்தது. பல நாட்களாக இந்த தீவில் உயிர் தப்பிக்க போராடிய அந்த இரு பேருக்கும் இப்போது ஒருவர்தான் மற்றொருவரின் ஆறுதல். மழை மீண்டும் தொடங்கியது. குடிசைக்குள் குளிர் அதிகரித்தது. சூர்யா அவளது கைகளை பிடித்து ஃபயர் அருகே அமர வைத்தான். ஜெனிஃபர் அவனை பார்த்தபடி மெதுவாக, நீ இல்லனா நான் இந்த தீவில் உயிரோட இருக்க மாட்டேன். சூர்யா சிரித்தான். நீங்க தான் எனக்கு வாழணும்னு தோண வச்சிங்க. ஜெனிஃபர் கண்களில் கண்ணீர் ஒழிந்தது. அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த நேரம் குடிசை கதவு தானாக மெதுவாக திறந்தது. குளிர்காற்று உள்ளே அடித்தது. லேண்டர்ன் லைட் திடீரென அணையப் போய் மீண்டும் எரிந்தது. ஜெனிஃபர் பயந்து சூர்யா கையை இறுக்கமாக பிடித்தாள். வெளியே இருந்து மெதுவான பெண் குரல், இந்த தீவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இருவரும் அதிர்ச்சியில் கதவை பார்த்தனர். சூர்யா உடனே டார்ச் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். ஜெனிஃபர் அவன் பின்னால் ஓடினாள். காட்டின் நடுவே வெள்ளை ட்ரெஸ் அணிந்த மிஸ்டீரியஸ் பெண்ணிழல் தொலைவில் நின்றது. மின்னல் ஒளியில் அவள் முகம் சில நொடிகள் தெரிந்தது. அது மனித முகம் போல இல்லை. ஜெனிஃபர் நடுங்கி சூர்யா கையை பிடித்தாள். ஆனால் அந்த பயத்தின் நடுவிலும் சூர்யா அவளை தன்னருகே இழுத்து பாதுகாத்த விதம் அவள் மனதில் இன்னும் ஆழமான பாசத்தை உருவாக்கியது. மழை, இருள், கோஸ்ட் மிஸ்ட்ரி. அந்த தீவில் அந்த இரவு இரு இதயங்களையும் இன்னும் நெருக்கமாக இணைத்தது. இரவு 1 மணி. புயல் காற்று இன்னும் தீவை அடித்துக்கொண்டே இருந்தது. காட்டின் நடுவே இருக்கும் அந்த பழைய மரக்குடிசை மட்டும் இருளில் தனியாக நின்றது. ஜெனிஃபர் இன்னும் பயத்தில் இருந்தாள். அவள் கண்கள் கதவையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த கோஸ்ட் லைக் பெண் உருவம் இன்னும் அவள் மனதில் மறையவில்லை.
சூர்யா மெதுவாக கதவை பூட்டி உள்ளே வந்தான். அவன் ஷர்ட் முழுக்க மழை தண்ணீர். ஜெனிஃபர் உடனே அவன் அருகே ஓடி வந்தாள். சூர்யா, வெளியே யாராவது இருந்தாங்களா? சூர்யா சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தான். பிறகு மெதுவாக சிரித்தான். யாரும் இல்ல. ஆனா இந்த தீவுல ஏதோ ரகசியம் இருக்கு. ஜெனிஃபர் மெதுவாக அவன் கையை பிடித்தாள். அவள் கை முழுக்க குளிர்ந்து இருந்தது. சூர்யா அவளது விரல்களை தனது கைகளுக்குள் பிடித்து சூடு கொடுத்தான். லேண்டர்ன் லைட்டில் இருவரின் ஷேடோ சுவரில் ஒன்றாக கலந்தது. ஜெனிஃபர் அவனை பார்த்தபடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சூர்யா அருகே வந்து அவளது நெற்றியை மெதுவாக தொட்டான். நான் இருக்கேன்னு மறந்துட்டீங்களா? அவள் கண்கள் மெதுவாக சாஃப்டானது. வெளியே இடியுடன் மழை கொட்டியது. குடிசை ரூஃப் வழியாக சில துளிகள் உள்ளே விழுந்தது. சூர்யா ஃபயர்வுட் சேர்த்து மீண்டும் தீயேற்றினான். சிறிய ஆரஞ்சு லைட் குடிசை முழுக்க பரவியது. ஜெனிஃபர் ஃபயர் அருகே அமர்ந்தாள். அவள் சாரி ஓரங்கள் மழையால் ஈரமாக இருந்தது. குளிரால் அவள் தோள்கள் நடுங்கியது. சூர்யா அதை கவனித்தான். அவன் தனது டவலை எடுத்துக்கொண்டு அவள் தோளில் போர்த்தினான். ஜெனிஃபர் அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். நீ என்னை இவ்வளவு கவனிப்பேன்னு நினைக்கல. சூர்யா சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக, நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அந்த வார்த்தை ஜெனிஃபர் இதயத்தை அமைதியாக தொட்டது. காற்று திடீரென பலமாக அடித்தது. லேண்டன் மீண்டும் அசைந்தது. ஜெனிஃபர் பயந்து சூர்யா அருகே இன்னும் நெருக்கமாக அமர்ந்தாள். அவள் தலைமுடியில் இருந்த மல்லிகைப்பூ வாசனை மழைக்காற்றோடு கலந்தது. சூர்யா அந்த வாசனையை உணர்ந்தபடி அவளை பார்த்தான். ஜெனிஃபர் அவன் பார்வையை கவனித்தாள். அவள் சீக்ஸ் மெதுவாக சிவந்தது. என்ன இப்படி பார்க்கற? சூர்யா மெதுவாக சிரித்தான். இந்த இருட்டுல கூட நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்க. ஜெனிஃபர் உடனே பார்வையை தாழ்த்தினாள். அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நொடிகள் இருவருக்கும் அமைதி. மழை சத்தம் மட்டும். திடீரென குடிசை வெளியே மீண்டும் காலடி சத்தம். டக் டக். ஜெனிஃபர் அதிர்ச்சியில் சூர்யா கையை பிடித்தாள். சூர்யா! சூர்யா எழுந்து டார்ச் எடுத்தான். கதவை மெதுவாக திறந்தான். வெளியே முழு இருள். ஆனால் மண்ணில் ஈரமான காலடி சுவடு. ஒரு பெண்ணின் பாதம் போல. ஜெனிஃபர் பயத்தில் அவன் பின்னால் நின்றாள். அந்த நேரம் தொலைவில் வெள்ளை நிழல் மீண்டும் தெரிந்தது. மின்னல் ஒளியில் அது சில நொடிகள் மட்டும். ஜெனிஃபர் உடனே சூர்யா முதுகில் முகம் மறைத்தாள். சூர்யா அவளை பாதுகாப்பாக கட்டிப்பிடித்தான். எதுவானாலும் உங்களை நான் காப்பாத்துவேன். அந்த வார்த்தையில் ஜெனிஃபர் மனம் உருகியது. குடிசைக்குள் திரும்பி வந்த பிறகு அவள் மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்தாள். சூர்யா அவள் தலைமுடியை மெதுவாக வருடினான். கொஞ்சம் தூங்க முயற்சி பண்ணுங்க. ஜெனிஃபர் மெதுவாக தலை அசைத்தாள். ஆனால் அவள் அவன் கையை விடவில்லை. இருவரும் ஃபயர் அருகே ஒன்றாக அமர்ந்தார்கள். ஜெனிஃபர் மெதுவாக, இந்த தீவுல இருந்து நாம உயிரோட போயிடுவோமா? சூர்யா அவள் முகத்தை நேராக பார்த்தான். நீங்க என்னோட இருக்கிற வர நான் எதையும் ஃபைட் பண்ணுவேன். ஜெனிஃபர் கண்களில் கண்ணீர் பிரகாசித்தது. அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து, என்ன பண்ற சூர்யா? வா, இங்க என் அருகில் வந்து உட்கார். வா சூர்யா. சூர்யா, அண்ணி, என்ன விஷயம்? சொல் ஜென்னி. அண்ணி. ஜெனிஃபர் இப்படி அமைதியாக அமர்ந்து கொண்டு ஒருவரின் தோளில் சாய்ந்து கொண்டு, நாம் இப்படி செய்து எவ்வளவு காலமாகிவிட்டது என்று உனக்கு ஏதேனும் யோசனை இருக்கிறதா என்று அவள் கேட்கிறாள். பிறகு, சூர்யா, உன் டீஷர்ட் ஈரமாக இருக்கிறது என்று அவள் அவனுக்கு சட்டையை கழற்ற உதவுகிறாள். பிறகு அவனது அரைக்கால் சட்டையை தொட்டு பார்க்கிறாள். அதுவும் ஈரமாகவே இருக்கிறது. அவன், பரவாயில்லை அண்ணி, நானே கழற்றிக் கொள்கிறேன் என்று சொல்கிறான்.
அவள் அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு காய்வதற்காக எரியும் தணல்களுக்கு அருகில் வைக்கிறாள். சூர்யா மென்மையாக அவளது கையை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொள்கிறான். சூர்யா: அண்ணி, நீ எப்போதும் வலிமையானவள் போன்ற ஒரு பிம்பத்தையே வெளிப்படுத்த முயல்கிறாய். ஆனால் உன் கண்கள் ஆழ்ந்த களைப்பின் கதையைச் சொல்கின்றனவே ஜென்னி. ஜெனிஃபர் மென்மையாக புன்னகைக்கிறாள். ஆயினும் அந்த புன்னகைக்குள் ஒரு துளி வேதனை தென்படுகிறது. அவன் தன் கையை நீட்டி அவளது தோள்கள், கழுத்து, இடுப்பு மற்றும் அவளது ஆடைகளை தொட்டு பார்க்கிறான். அண்ணி, உன் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. உன் ஆடைகளும் நனைஞ்சிருக்கு. அண்ணி, ஜெனிஃபர் என்று சூர்யா கவனிக்கிறான். அவள் தன் ஆடைகளை கழற்றி காய்வதற்காக ஓரமாக வைக்கிறாள். சூர்யா அவளை உற்று நோக்கி அவளது அழகை ரசிக்கிறான். ஜெனிஃபர்: என்ன பண்ற சூர்யா? இங்கே வா. என்ன சூர்யா, என் அருகில் வா. சொல் ஜென்னி. அண்ணி, எவ்வளவு நீண்ட காலமாகிவிட்டது தெரியுமா இப்படி அமைதியாக அமர்ந்து ஒருவரின் தோளில் சாய்ந்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்து. சூர்யா மென்மையாக அவளது கையை தன் கைகளுக்குள் எடுத்துக் கொள்கிறான். என்ன அண்ணி, என்ன செய்கிறீர்கள்? உங்கள் உடல் ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது? ஜெனிஃபர் மென்மையாக புன்னகைக்கிறாள். இருப்பினும் அந்த புன்னகையில் ஒரு துளி வலி இழையோடியிருந்தது. ஜெனிஃபர்: மற்றவர்கள் அனைவருக்கும் நான் வெறும் ஒரு துணிச்சல்காரி, நம்பிக்கையின் விளக்கு, ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். இப்படிதான் அவர்கள் என்னை பார்க்கிறார்கள், இல்லையா? ஆனால் நானும் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன். அவனை தன் அருகில் இழுத்துக் கொள்கிறாள். ஆனால் இரவு வரும்போது, படுக்கையில் நான் தனியாக படுத்திருக்கும் போது நான் அடிக்கடி இப்படி நினைத்துக் கொள்வதுண்டு. என்னை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய ஒருவர் என் வாழ்வில் இருக்கக்கூடாதா என்று. சூர்யா அவளை இன்னும் நெருக்கமாக தன் அருகில் இழுத்துக் கொள்கிறான். அண்ணி, நான் உங்களை பார்த்த அந்த முதல் நாளிலிருந்தே உங்கள் புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் தனிமையை என்னால் காண முடிந்தது. ஆனால் என் சகோதரருக்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஜெனிஃபர் மெதுவாக திரும்பி அவனது முகத்தை பார்க்கிறாள். ஜெனிஃபர் கண்கள் கலங்க: அப்படியா? நீ எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்குற, ஆனா உனக்கு யாராவது ஷோல்டர் கொடுக்கணும். அவள் கண்களில் நீர் மின்னுகிறது. நீ இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை சூர்யா. அவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிடுகிறான். மழை சத்தம் அதிகமாகிறது. பிளாங்கெட்குள் அவர்கள் இன்னும் நெருக்கமாகிறார்கள். சூர்யா மெதுவான குரலில்: ஆனி, உன்னை இந்த மாதிரி அருகில் ஃபீல் பண்ணும்போது நேரமே நின்ன மாதிரி இருக்கு. ஜெனிஃபர் அவன் மார்பில் விரலால் சிறிய வட்டம் வரைகிறாள். ஜெனிஃபர், உன் ஹார்ட் பீட் கேட்கறதே எனக்கு காம் ஃபீல் தருது. சூர்யா: ஆனி, அது உனக்காகத்தான் துடிக்குது. ஜெனிஃபர் வெட்கமாக சிரித்து கண்களை மூடுகிறாள். அவன் அவளது கன்னத்தை வருடுகிறான். ஜெனிஃபர், நீ என்னை இப்படி பார்க்காதே. ஏன் அப்படி பார்த்தா நான் உன்னை விட்டு தூரமா இருக்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்டதும் சூர்யா மெதுவாக அவள் முகத்தை உயர்த்துகிறான். இருவரின் மூச்சும் ஒன்றாக கலக்கிறது. அவன் மெதுவாக அவளது நெற்றியில், பிறகு கன்னத்தில் மெல்லிய முத்தம் வைக்கிறான். ஜெனிஃபர் கண்களை மூடி அவனை அணைத்துக் கொள்கிறாள். ஜெனிஃபர் மெல்ல: இவ்வளவு கேர், இவ்வளவு அஃபெக்ஷன் யாரிடமிருந்தும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. சூர்யா: அண்ணி, நீ டிசர்வ் பண்ற லவ் இதை விட அதிகம் ஜென்னி. ஜெனிஃபர் அவன் கழுத்தை கட்டிப்பிடிக்கிறாள். ஜெனிஃபர்: இந்த நிமிஷம் மட்டும் நின்னுடனே இருந்தா போதும். சூர்யா: அண்ணி, நான் எங்கும் போக மாட்டேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் அமைதியாக அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே மழை, உள்ளே இதயங்களின் வெப்பம். ஆனால் குடிசையின் வெளியே அந்த மிஸ்டீரியஸ் ஷேடோ மீண்டும் ஜன்னல் அருகே நின்று அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தது. அவர்களது உணர்வுகளுக்குள் ஊடுருவி அவர்கள் மீது மிதந்து பரவியது. ஜெனிஃபர் கண்கள் அவனை நேராக பார்த்தது. அந்த பார்வையில் நம்பிக்கையும் அடக்கி வைத்த உணர்வுகளும் இருந்தது. திடீரென வெளியே மரக்கிளை உடையும் சத்தம். ஜெனிஃபர் பயந்து அவன் மார்பில் சாய்ந்து
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.